மக்களே, ஒரு சின்ன டெலிவரி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போங்க. நிறைய இனோவா கிறிஸ்டா, இனோவா ஃபார்ச்சுனர் நிறைய லைவில் இருக்குது. உங்களுக்கு என்ன வேரியண்ட்டில் வேணாலும் கால் பண்ணுங்கள். எந்த பட்ஜெட்டில் வேணாலும் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு இனோவா கிறிஸ்டா வேணும், 2022க்கு மேலே தான் வேணும், ஜெட் வேரியண்ட் தான் வேணும், அது ஒயிட் கலர் தான் நான் எடுப்பேன், அது ஃபேன்சி நம்பர் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக ஒரு 2 வண்டி காமிச்சிருந்தோம். அதில் ஒரு வண்டி டேரெக்டாக நாமக்கல் போய் பார்த்துருந்தோம். அந்த வண்டி எல்லாமே ஓட்டி பார்த்தோம். வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் அந்த வண்டியில் டயர்லாம் மைனஸாக இருந்ததுங்க. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. ஃப்ரண்டேஜ் லைட்டாக பெரிய அடிபட்டு வேலை செஞ்சுருப்பாங்க போல், பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க போல். எல்லாத்தையுமே நான் கஸ்டமருக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். சார் இந்த வேலை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, 60,000 கிலோமீட்டரில் வண்டி உள்ளே போயிருக்கு, எல்லாமே சொன்னேன். கஸ்டமருக்கும் கொஞ்சம் பிடிக்கலன்னு சொன்னாங்க. எனக்கும் அந்த வண்டி வேணான்னு நான் சொல்லிட்டேன். சார் வேறு வண்டி பார்க்கலான்ட்டு. அடுத்த 2வது நாளே இந்த வண்டியை நான் கஸ்டமருக்கு காமிச்சிருந்தோம். உடனே கிளம்பிட்டோங்க. வண்டி ஏற்காடு அரூரில் இருந்ததுங்க. டேரெக்டாக போய் வண்டி பார்த்தோம். வண்டி கஸ்டமர் பார்க்காம ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு 50,000 அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 95% லோன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு 26 லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். நானும் அவங்க 27 ரூபா கேட்டாங்க. நம்ம எவ்வளவோ போராடி 1 லட்சம் கம்மி பண்ணோம். அவர் அதுலேயே தான் இருந்தார் கஸ்டமர், வண்டி கொடுக்குறவங்க. ஆனால் இல்லைங்க சார், நாங்கள் எடுக்கிற மாதிரி வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு டேரெக்டாக கஸ்டமர்கிட்டே உட்காந்து பேசி சப்போர்ட் பண்ணி எப்படியோ 26 லட்சம் ரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டி 95% லோன் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இப்போ கிளைண்ட்டுக்கு டெலிவரிக்காக போயிருந்தோம். 2 நாளில் ப்ராசஸ் முடிச்சுங்க. 2 நாள் கஸ்டமர்கிட்ட எல்லாம் ப்ராப்பராக இருந்தனால 2 நாளில் லோன் பண்ணி கொடுத்துட்டோம். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா டைமிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்களை வேலை செய்ய விட்டிங்கன்னா எங்கள்கிட்ட வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குவோங்க. அதுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்தோம். இப்போ ரொம்ப ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டார். அடுத்த கிறிஸ்டாவோடைய எல்லா சர்வீஸும் என்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு எங்கள்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்லாம் கொஞ்சம் டிம்மாக இருந்தது. அதனால் எல்லாத்துக்குமே ஒயிட் பல்ப் போட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு, சப் ஊஃபரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீல் ஹாரனு, ரூட் ஹாரனு இதெல்லாம் போட சொல்லியிருந்தாங்க. போலீஸ் லைட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக போட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருந்தோம். கடைசியாக பாருங்கள், அந்த டெலிவரி வீடியோவில் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள். கார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வண்டி A to Z எல்லாமே நானே பக்கத்தில் நின்று நானே பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கூட டெலிவரிக்கு போகும்போது 2 நாள் 3 நாள் ஆகிடுதுங்களா, வீடியோவுக்கு என்னால் சரியாக உட்காரவே முடிய மாட்டேங்குது. அது மாதிரி கூட இருந்து ஒவ்வொரு பொருளும் பார்த்து பண்ணி கொடுத்தாங்க. இங்கே போனால் செலவு கம்மியாகுமா, அங்கே போனால் செலவு கம்மியாகுமா, வாட்டர் வாஷில் ஒரு 100 ரூபா மிச்சப்படுத்த முடியுமா, இப்படி தாங்க. இந்த வண்டி கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் 800 900 வாங்குவாங்க. நாங்கள் ரெகுலராக பண்ணுற இடத்துல எனக்கு வேறு 600 தான், 500 தான் வாங்கினாங்க. அந்த மாதிரி தான். இந்த பம்பர் ஒட்டுறாங்க பாருங்கள், இதெல்லாம் விலை இங்கே லோக்கலில் வாங்கினா விலை ஜாஸ்தின்ட்டு கோயம்புத்தூரில் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஆடியோ ஒர்க் முதற்கொண்டு நான் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். கஸ்டமருக்கு டிஸ்பேச் மெசேஜும் வந்துருச்சு. இனி ஒரு 5 நாள்லேருந்து 6 நாளுக்குள்ளே வீட்டுக்கே புக்கு போயிடும். எல்லாமே கூட சப்போர்ட் பண்ணியிருக்கேங்க. கஸ்டமர் எங்களை விட்டு போக மாட்டார். திருப்பூர் கஸ்டமர் தான். நாளைக்கு சர்வீஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் தான் பண்ணி தர போகிறேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டோன்னே வண்டி பாருங்கள் செம்ம ஜம்முன்னு ஆயிடுச்சு. கஸ்டமர் சீட் கவரும் பண்ண சொன்னார். நான் தான் வேணாங்க சார், ஒரு 2 மாதம் ஓட்டுங்க, கண்ணில் பட்ட மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெண்டிலேட்டர் சீட்டு போட சொல்லியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 2மே செய்வேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக வரும், செக் பண்ணி பாருங்கள். ஏன் வீடியோ பண்ணலன்னு கேட்குறீங்களே, இந்த மாதிரி தாங்க. ஒவ்வொரு வண்டி கூடையும் 1 நாள் 2 நாள் கூட இருந்து அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பக்கத்தில் இருந்து அதை பார்த்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கன்னு கூட சப்போர்ட் பண்ணுறதுனால தான் டிலே ஆகுதுங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி 5 கிறிஸ்டா டெலிவரி கொடுத்துருக்கோம் இந்த மாதம். கண்டிப்பாக அந்த தொடர்ந்து வீடியோ வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் கார் வாங்கணுமா, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணி தரேன். இதுவுமே ஒளிவு மறைவாக இருக்காதுங்க, எல்லாமே ஓப்பன் டால்காக இருக்கும் நம்மகிட்ட. அதே மாதிரி என்னென்னலாம் வேலை செய்யணும், என்னென்னலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு நான் கஸ்டமருக்கு சொல்லிடுவேன். அதே மாதிரி தான் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் புதுசுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 டயர் தான் புதுசு போட்டிருந்தாரு. 2 டயர் புதுசு போடலைன்னு சொல்லிட்டார். ஆஃப் கண்டிஷன் இருந்தனால நான் அதையே யூஸ் பண்ணிட்டேன் தம்பினாரு. நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், சார் நான் ஒரு டயருக்கு காசு தரேங்க சார், நான் என்னுடைய கமிஷன் அமௌண்ட்லேருந்து நான் ஒரு டயர் வாங்கி கொடுத்துருக்கேன் அவருக்கு. இந்த மாதிரி தாங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியுமோ, என்னால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி தருவாங்க. எங்களை நம்பி ஒன்ஸ் ஒரு இடம் வாங்க, நல்ல வண்டியை எடுத்துகிட்டு போங்க. ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நல்லா இருக்கீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியூர்லாம் ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கீங்க. டொயோட்டோ செக்மெண்ட் மட்டும் தனியாக வீடியோ கேட்டனால அகைன் ரெகுலராக டெய்லி 8 மணிக்கு டொயோட்டோ செக்மெண்ட் மட்டும் தனியாக வீடியோ வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இனோவா கிறிஸ்டா, டொயோட்டோ இனோவா இல்லை பெரிய 7 சீட்டர் வெஹிக்கிள்,
ஃபார்ச்சுனர், லெஜெண்டர், நீங்கள் எக்ஸ்பென்சிவ் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி தரேங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, வெளியில் வந்து கால் பண்ணுறீங்க. உங்களால் வர முடியலாட்டியும் A to Z எல்லாமே நாங்களே செக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் மட்டும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே உங்கள் வீட்டுக்கு வண்டி டெலிவரி கொடுத்துருவோங்க. உங்கள் வண்டிக்கு நாங்கள் பொறுப்பு. A to Z செக் பண்ணாமல் அந்த வண்டியை நம்ம டெலிவரி கொடுக்க மாட்டோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Toyota இனோவாங்க. இனோவாவில் 2011 மாடல் கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிள் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லாம் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக A to Z எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி அருமையா இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டயர் 90% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ₹1 கூட வேலை கிடையாது. டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் காமனுங்க. கிலோமீட்டர் பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. நமக்கு தேவை ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இருக்கக்கூடாது, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, ஃப்ரண்டேஜ் அடிபட்டு வேலை செஞ்சிருக்க கூடாது. அதே மாதிரி ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டா இருக்கணும். ரெக்கார்டு இல்லாத வெஹிக்கிள் இனோவா எந்த வண்டியா இருந்தாலும் தயவு செய்து எடுக்காதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் நாகர்கோவில். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். ஒயிட் கலர்ல இனோவா கிடைக்காது, ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்க கார் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா Toyota இனோவா தாங்க. இனோவால 2.5ல G வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 2010 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,10,000 ஓடி இருக்கு. 2,10,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு FC லைவ்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்லைங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் நல்லா இருக்குங்க. ஃபுட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டயர் ஆவரேஜா 90% இருக்கு. டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்க வேண்டியதே இருக்காதுங்க. அண்டர்ச்சேஸ்லாம் அதெல்லாம் இரும்பு சேஸ்ங்க. அரிக்கிறதுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் சான்சஸ் கிடையாது. பாடியில டென்ட்டோ ரஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகல. ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு லோ பட்ஜெட்ல கொஞ்சம் லேட்டஸ்ட்ல வேணும்ப்பா, எனக்கு சென்னை நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, லோக்கல் நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, கலர் சில்வர் கலர் தான் வேணும், அது இனோவா தான் வேணும் தரவங்களுக்கு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். கிலோமீட்டர்ல அதெல்லாம் 10 லட்சம் ஓடுங்க. யோசிக்காம ஓடும். பெரிய செலவுகள்லாம் வைக்காத கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வண்டியை உங்களால பார்க்க முடியாது. 13ல இருந்து 14 கிலோமீட்டர் கேரண்டியா மைலேஜ் கொடுக்குங்க. இனோவா கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் பெரிய செக்டர். எந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பரு, டோரு இதெல்லாம் கம்பல்சரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருங்க. ஏன்னா கதவை திறக்கும் போது இடிச்சிருவாங்க, ஃப்ரண்ட் பம்பர் லைட்டா திருப்பும் போது அவங்க வீட்டு திட்டில் இடிச்சிருவாங்க, பேக் பம்பர் இடிச்சிருவாங்க. இதெல்லாம் காமன். எல்லாம் அவங்க சின்ன ஸ்கிராட்ச் இருந்தாலும் பார்க்காம புதுசு மாத்திடுவாங்க. நமக்கு தேவை என்னன்னா ஃப்ரண்ட் பம்பர் புதுசு போட்டிருக்காங்களா, பேக் பம்பர் புதுசு போட்டிருக்காங்களா, பெயிண்டிங் பண்ணாம இருக்குதான்னு பார்த்தா போதும். அது பெயிண்டிங் பண்ணியிருந்தாலுமே ஷோரூம்ல பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணா போதுங்க. இப்போ எல்லாருமே ப்ராப்பரா ஷோரூம்ல தான் விடுறாங்க. அதுவே ஒரு பிளஸ். சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும் எடுங்க, தெளிவா எடுங்க. இனோவா நிறைய பேர் ஏமாறுறீங்க, வெளியே போய் எடுக்கும் போது ஏமாந்துடுறீங்க. தயவு செய்து அது பார்த்து தெளிவா எடுங்க. ஒரு வண்டிக்கு 2 வண்டி செக் பண்ணி எடுங்க, தப்பு இல்லை. வெயிட் பண்ணி பொறுமையா எடுங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சென்னைங்க. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 5,60,000 கேட்குறாங்க. ஒரு சின்ன வித்தியாசத்துல பண்ணி தரேன். 2010 மாடலுங்க, மோசமே இல்லைங்க. சூப்பர் ரேட்டு, நல்ல கிலோமீட்டர், மிஸ் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா Toyota இனோவா கிறிஸ்டா தாங்க. ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பர் பட்ஜெட்ல ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கேன். ஆட்டோமேட்டிக் கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போ 16 வண்டிக்கு மேலே லைவ்ல இருக்குங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரியில என்ன பட்ஜெட்ல வேணாலும் கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேங்க. 2.8ல செட் வேரியன்ட் வந்திருக்கேங்க. 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,90,000 ஓட்டி இருக்காங்க. 2,90,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலருங்க, கிரேன்னு சொல்லுவாங்க. இந்த கலரு ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ABS, ஏர்பேக், அலாய் வீல் எல்லாம் வந்துருங்க. வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்கு. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ஃபுட் ஸ்டாப் மட்டும் போட்டிருக்காங்க. 4 டயர் 90% இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. 0 கிளைம் காருங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இல்லாத வெஹிக்கிள். 3 லட்சம் கிலோமீட்டருங்களா காமனுங்க. அதெல்லாம் 10 லட்சம் ஓடும். 2.4 விட 2.8 பர்ஃபார்மன்ஸ் அல்லுங்க. அதாவது ட்ரை பண்ணி பாருங்க. 2.4 ஓட்டிட்டு 2.8 ஓட்டினீங்கன்னா 2.8 விட்டு கீழே இறங்கவே மாட்டீங்க.
அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக இருக்கும். மைலேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். அது 14 கொடுக்குதுன்னா இது 12 தான் கொடுக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் 2.8 தாங்க பெஸ்ட்டு. இப்போ வர லேட்டஸ்ட் ஃபார்ச்சுனருடைய சேம் இன்ஜின் தான் டொயோட்டா கிறிஸ்டாவுடைய அந்த ஆட்டோமேட்டிக் இன்ஜின். அருமையான கேட்டகரி, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல கிலோமீட்டரில் ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கோம். அது ஜெட்டு, மிஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு ஆன் ரோடே பார்த்தீங்கன்னா 33 லட்சம் ரூபாங்க. நம்ம இப்போ கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,75,000 ரூபா கேட்குறாங்க. வெரி ஃபைனலாக நேரில் வாங்க, சூப்பர் ப்ரைஸ்க்கு பண்ணி தரேன். 16 லட்சமும் இந்த வண்டிக்கு நான் லோன் வாங்கி தரேன். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. இப்போ இனோவா கிறிஸ்டாவும் நம்ம எப்படி பார்த்து வாங்கினு கேட்டிங்கன்னா, எல்லா வண்டியும் மாதிரி தாங்க. ஒரு 7 விஷயம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரேடியேட்டரில் பபிள்ஸ் வரக்கூடாதுங்க. அதே மாதிரி இன்ஜின் ஆயில் மேலே வாபரேட் ஆகக்கூடாது, தெறிக்கக்கூடாது. இன்ஜின் ஆயில் டியூப் எடுத்தீங்கனாலே, அந்த நிக்கர் எடுத்தீங்கனாலே இன்ஜின் வாபுலேஷன் ஆகக்கூடாது, ஆயில் வாபுலேஷன் ஆகக்கூடாது. அதே மாதிரி பிளாக் ஸ்மோக் வரக்கூடாது இன்ஜினில். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணுங்க. 4வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசி சூப்பராக இருக்கணுங்க. ஏசி ஆன் பண்ணி இன்ஜினுடைய சவுண்டு மாறாமல் இருக்கணும். 5வது விஷயம் சஸ்பென்சர் 4மே செக் பண்ணிக்கோங்க. 6வது விஷயம் புது பேட்டரி போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்டர் சேஸ்லாம் இந்த வண்டியில் பார்க்க வேண்டியதே இருக்காதுங்க. மற்றபடி இந்த வண்டியில் வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்டேஜ் பம்பர் மாற்றிருக்காங்க, பேக் பம்பர் மாற்றிருக்காங்கன்னா மட்டும் எடுக்கலாம். ஃப்ரண்டேஜ் அடிபட்டு வேலை செஞ்சுருக்காங்கன்னா தயவு செய்து எடுக்க வேணாங்க. மற்றபடி நீங்கள் இந்த வண்டியில் பெயிண்டிங் டச்சப் ஆகிருக்கு, சேனல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன டென்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு எடுங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி நான் சொன்ன இந்த 6 விஷயத்தில் ஏதாவது 2-3 விஷயம் நல்லா இல்லாட்டியும் அந்த வண்டி எடுக்க வேணாங்க. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. அடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா தாங்க. இனோவாவில் 2.5ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தா டாப் மாடலில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் லோக்கல் நம்பரில் வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. 2015 மாடல் ஒரே ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,64,000 ஓடி இருக்கு. 1,64,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாவில் A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. கம்பெனி சீட் கவர்ஸ், லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட்ச் வந்துருங்க, நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜாக 90% இருக்கு. பைக்கில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரஸ்ட் எங்கேயும் ஃபார்ம் ஆகல. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு இனோவா தான் வேணும், அது டாப் மாடல் தான் வேணும், அது ஒரு 2 லட்சத்துக்குள்ள கிலோமீட்டருக்குள்ள வண்டி வேணும், அது லோக்கல் நம்பராக தான் இன்னும் நல்லா இருக்கும்னு கேட்குறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் சில்வர் கலரில் ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த ரேட்ல வண்டி இல்லைங்க. அது 15 மாடல், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் சேலம். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 14 லட்சம் ரூபா கஸ்டமர் கேட்கறாங்க. அது நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. இதுல இருந்து என்னால் என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தானே. வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. டொயோட்டோ இனோவா தாங்க. இனோவால 2.5ல Z வேரியன்ட் கொடுத்திருக்கும். Z4 செக்மெண்ட் தான். 2012 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1,65,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துருங்க. ABS, ஏர்பேக் வேரியன்ட் தான். அலாய் வீல்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்ல இருக்குங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துரும். அண்டர்ச்சேஸ் மோகன் நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டயரும் ஆவரேஜா 90% இருக்குங்க. ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங் போட்டு ஒரு சிங்கிள் கீரல் கூட இல்லைங்க. அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இனோவா தான் வேணும். அது 10க்கு மேல வண்டி வேணும்ப்பா.
ஒரு நல்ல பட்ஜெட்டில் சொல்லுப்பான்னு தேடுறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வைக்கல் லொகேஷன் தருமபுரி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 8,75,000 தான் கேட்குறோம். அது நெகிஷியபிள் தான். நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீட்டெயில் சொல்றேங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனோவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 விஷயம் கரெக்டாக பார்த்து எடுங்க. எங்க போய் எடுத்தாலும் சரி, எங்கள்கிட்ட இல்லை வெளியே போய் எடுத்தாலும் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டேஜ் அடிபட்டு இருக்கான்னு கண்டிப்பாக பாருங்க. பம்பர் மாற்றிருக்காங்க, பேக் பம்பர் மாற்றிருக்காங்கன்னு அதெல்லாம் காமனுங்க. அதே மாதிரி கிளைம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு 1,50,000 ரூபாய்க்கு மேலே கிளைம் ஆயிருந்தா தயவு செய்து அந்த வண்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3வது விஷயம் கிளச்சு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4வது விஷயம் ஏசி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் இன்ஜினோட இதயமே ஏசி தான். ஏசி எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ இன்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. ஏசி ஆன் பண்ணி இன்ஜின் வைப்ரேட் ஆகாமல் இருந்தாலே சூப்பர்னு அர்த்தம். இன்ஜினில் ஆயில் அடிக்கவே கூடாதுங்க. ஆயில் அடிக்காத இன்ஜினாக பார்த்து வாங்குங்க. 2வது ரேடியேட்டரில் பபிள்ஸ் வரக்கூடாது. நம்ம ஓட்டிட்டு வந்து வண்டி நிப்பாட்டி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அதில் முட்டையாக வரும். அது வராமல் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 5வது விஷயம் ஸ்மோக்கிங். பிளாக் ஸ்மோக் வராத வண்டியாக பார்த்து எடுங்க. சஸ்பென்சர் செக் பண்ணுங்க. புது பேட்டரி போட்டிருக்காங்களான்னு பாருங்க. மற்றபடி பெயிண்டிங் டச்சப் ஆயிருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் காமனுங்க. இனோவா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக எடுக்கலாங்க. எங்கள்கிட்ட தயவு செய்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு இனோவா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் என்ன கேட்டகரியில் வேணும்னாலும், எந்த வண்டி வேணும்னாலும், என்ன பட்ஜெட்டில் வேணும்னாலும் நாங்கள் எடுத்து தரோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டால 2.4 Z வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். டாப் மாடல்ல BS4 இன்ஜின்ல ஒரு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். BS6 விட BS4 ஏன் நல்லா இருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. BS6 கொஞ்சம் தம்மு கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ வர எல்லா BS6மே பெரிய வண்டியை பொறுத்த வரைக்கும் தம்மு கம்மியாயிடுச்சு. சிசிலாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆட் ப்ளூ வந்தனால ரொம்ப பிக்கப் கம்மியாக தான் இருக்கு. BS4 பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா கிலோமீட்டர் 10 லட்சம் ஆனாலும் ஒரே மாதிரியே இருக்கும். இனோவா எந்த அளவுக்கு இன்ஜின் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இன்ஜின். ரொம்ப ஒரு சூப்பரான இன்ஜின். 19க்கு மேலே தான் உங்களுக்கு BS6 வந்துருச்சுங்க. 18 வரைக்குமே ஒரு சூப்பரான கேட்டகரி கிறிஸ்டா. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. 18 மாடல் ஒரே ஓனருங்க. 2,31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2,31,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. பைக்கிலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் எண்ட் மாடலுங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. மாட்ரேஸ் சீட்ஸ் வந்துருங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும். A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச், ரஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கிறிஸ்டா தான்ப்பா வேணும். கொஞ்சம் பிராண்ட்ஸ் கலராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அது திருப்பூர் நம்பராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஃபேன்சி நம்பராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் எல்லாமே செலக்டபுளாக ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வைக்கல் லொகேஷன் திருப்பூருங்க. நம்ம கோட் பண்ணுற பேஸ் 18,75,000 தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேங்க. இன்னைக்கு கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி 19, 50, 20 லட்சம், 21 லட்சம் கேட்குறாங்க. 18 மாடல் கிலோமீட்டருக்காக தான் இந்த ரேட்டு கேட்டிருக்காங்க. இதுலேருந்தே என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு கம்பல்சரி லோன் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் 4x2ல மேனுவல் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்ச்சுனர் ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்குங்க. மேனுவல் ஆட்டோமேட்டிக் கூட சீக்கிரம் கிடைச்சிருது, மேனுவல் கிடைக்க மாட்டேங்குது. லோக்கல் நம்பர்ல, ஃபேன்சி நம்பர்ல அருமையான பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஃபார்ச்சுனர் இஸ் பெஸ்ட் சாய்ஸுங்க. மைலேஜ் வைஸ் உங்களுக்கு மேனுவல் ரொம்ப கொடுக்கும். 12 to 13 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். 2022 மாடல் 7வது மாதம் டெலிவரி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 ஓடி இருக்கு. 1,40,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. பைக்கில் ஃபுல்லி VIP ஃபேன்சி நம்பருங்க. ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தான். பைக்கிலுக்கு இன்சூரன்ஸ் 2026 7வது மாதம் வரைக்கும் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், 6 ஏர்பேக்ஸ், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கு. வண்டியில் மேட்ச் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். AC ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டச்சஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜா 90% இருக்கு. வைக்கல் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. ஃபார்ச்சுனர் தான் வேணும்.
எனக்கு செகண்ட் ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லேட்டஸ்ட் தான் வேணும், அது மேனுவல் தான் நான் எடுப்பேன்னு தரவங்களுக்கு ஃபுல்லி ஃபேன்சி நம்பரில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் பேரல் ஒயிட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு 18 மாடல் 30 லட்சத்துக்கு விற்கிதுங்க. நம்ம 22 எவ்வளோ தெரியுங்களா கொடுக்க போகிறோம்? 30 லட்ச ரூபானா கொடுத்துடலாம். அது ஒரு சின்ன வித்தியாசம். வாங்க, நேரில் வாங்க, இன்னும் என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு 28 லட்சமும் லோன் கிடைக்குங்க. உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டலா 2.4ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். நிறைய பேருடைய டவுட் ஜியா வியா ஜெட்டா இந்த 3 கேட்டகரியில என்னங்க எடுக்கலாம் அப்படின்ட்டு. 3மே ஒன்று தாங்க. ஜெட்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ் உண்டு. வில பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். ஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர 3மே சேம் இன்ஜின் தாங்க, சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் வரும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜிஎக்ஸ்லேயே அலாய் வீல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜி எடுக்கனாலும் ஜி எடுக்கலாம், வி எடுக்கனாலும் வி எடுக்கலாம், இல்லை எனக்கு ஜெட்டு தான் வேணும்னா ஜெட் எடுக்கலாம். 3 உங்களுடைய சாய்ஸ் தான். மற்றபடி 3மே ஒன்று தான் சொல்லுவேன். 2023க்கு 24 மாடல், ஒரே ஓனருங்க, 8 சீட்டர் வெஹிக்கிள் தான். 55,000 ஓட்டியிருக்காங்க. 55,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 சீட்டர் வேரியன்ட்டு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ஏபிஎஸ், ஏர்பேக், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. அலாய் வீல் வந்துடும், லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா சென்சார் வித் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருங்க. இதில் ஃபுல் இன்சூரன்ஸும் வெஹிக்கிளுக்கு லைவ்ல இருக்கு. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில் ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாதுங்க. அப்படி பிராண்ட் நியூவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபேன்சி நம்பரில் லேட்டஸ்ட்டில் 8 சீட்டர் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொக்கேஷன் கோவை. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் கால் பண்ணுங்க, பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணி தரேன். இந்த பட்ஜெட்டில் இந்த கிறிஸ்டா கிடைக்காதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர், சில்வர் கிரே கலரில் நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டாங்க. கிறிஸ்டால நிறைய பேர் எனக்கு லேட்டஸ்ட்ல வண்டி வேணும்ப்பா, 21, 22 வேணும், ஆனால் எனக்கு 20 லட்ச ரூபா தான் பட்ஜெட். எனக்கு ஜியா இருந்தாலும் பரவாயில்ல, வியா இருந்தாலும் பரவாயில்ல, ஓனர் பிரச்சனை இல்லை. கிலோமீட்டர் மட்டும் எனக்கு கம்மியான கிலோமீட்டராக வேணும். எனக்கு வெள்ளை வேணாம், சில்வர் கலர் தான் வேணும் தரவங்களுக்கு அருமையான பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 21 மாடலுங்க, 2வது ஓனர்ல இருக்குங்க. 74,000 ஓட்டியிருக்காங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. 2.4ல ஜி வேரியன்ட்டுங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாவில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பீஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். கம்பெனி சீட் கவர்ஸ்னா ப்ரீமியம் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலருக்கு இந்த வண்டிக்கும் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. 4 மேட்ச் போட்டிருக்காங்க. அண்டர் சீஸ்மா கூட நல்லா இருக்குது. 4 டயரும் 90% இருக்குது. பைக்கில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. நல்ல கலரில் ஜி வேரியண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. பைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 19,50,000 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டர் பிளஸ். நிறைய பேர் கேட்டிருந்த 7 சீட்டில் ஒரு ஹெக்டர் கொண்டு வந்திருக்கேன். அது லோக்கல் நம்பரில் வண்டி வந்திருக்குங்க. 2022 மாடலுங்க, ஒரே ஓனருங்க. வெறும் 56,000 ஓடி இருக்கு. 56,000மும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. ஃபுல்லி பெனாரமிக் வந்துடும், வென்டிலேட்டர் சீட்டு வந்துடும், 360 கேமரா வந்துடும், இண்டிகேஷன் வந்துடும், டயர் மானிட்டர், ப்ரெஷர் வந்துடும், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். எனக்கு 7 சீட்டரில் ஒரு வண்டி வேணும்ப்பா, நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லுப்பான்னு தேர்றவங்களுக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஹெக்டர் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருப்பூருங்க. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,95,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும், பெரிய வித்தியாசத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டால 2.4ல ஜி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் சென்னை நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளட் வண்டியோ, அடிபாடு வண்டியோ, ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியோ கிடையவே கிடையாது. சென்னைனாலே நிறைய பேர் பயப்படுறீங்க. இல்லைங்க, சென்னையில் தெளிவான வண்டிகள் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இல்லாத வெஹிக்கிள். 20 மாடலுங்க, 2020 மாடல், 2 ஓனரில் இருக்குங்க. 2.4ல ஜியில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்க.
கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 2,10,000 ஓடி இருக்காங்க. 2,10,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்ங்க. மைலேஜ் வைஸ் உங்களுக்கு 13ல இருந்து 14 கிலோமீட்டர் கொடுக்கும். ரொம்ப மெல்ட்டா இருக்கும் வண்டி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்ல 2.4ங்கிறது ஒரு செட்டிலான வெஹிக்கிள். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. கிறிஸ்டா தான் வேணும், ஆட்டோமேட்டிக் தான் வேணும், அது லேட்டஸ்ட் தான் எடுப்பேன், அது 2.4 லிட்டர்ல தான் எடுப்பேன், எனக்கு ஜி ஜெட்டா இருந்தாலும் பரவாயில்லைன்னு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல சில்வர் கலர்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் சென்னை நுங்கம்பாக்கம். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 15,70,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரேன். 20 மாடலுங்க, எங்கேங்க கிடைக்கும்? மிஸ் பண்ணாதீங்க. நல்ல பட்ஜெட் கால் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் தாங்க. ஃபார்ச்சுனர்ல 4x2ல சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். லோக்கல் நம்பர், மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்த அந்த 15ல இருந்து அந்த 18க்குள்ள மாடல் கேட்டிருந்தீங்க. 17 மாடல் கொண்டு வந்திருக்கேன், கால் பண்ணுங்க. 17 மாடல் 4x2ல செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,80,000 ஓடி இருக்கு. 1,80,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. பைக்லுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லாம் வந்துருங்க. இன்ஜின் தாங்க, சூப்பரான இன்ஜின், BS4 இன்ஜின்ங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேட்டகரியில ஃபார்ச்சுனர்ல இந்த இன்ஜின்லாம் கிடைக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ரேரான கேட்டகரி. கால் பண்ணுங்க. வைக்கல் லொகேஷன் மார்த்தாண்டம். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 20 லட்ச ரூபா தான் கேட்கறாங்க. அது நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க. இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. கிறிஸ்டா ஃபார்ச்சுனர் பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணி A to Z கொடுத்துருவோங்க. உங்களுக்கு ஸ்கேனிங் முதற்கொண்டு அந்த வண்டியில போட்டு காமிச்சிருவோம். அதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, ஏர்பேக் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிருவோம். அப்படியே உங்களுக்கு டவுட்டா டைரக்டா வண்டி ஷோரூம் கொண்டு போயிடலாங்க. டோன்ட் வரி. A to Z செக் பண்ணாம நம்ம அந்த வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு வண்டிக்கு 100 வண்டி பார்ப்போம். ஏன்னா வண்டி 1000 கிடைக்கலாம், கஸ்டமர்ஸ் ஒருத்தவங்க தான் கிடைப்பாங்க. உங்களுக்கு நாங்க எந்த அளவுக்கு சர்வீஸ் கரெக்டா பண்றோமோ உங்க மூலியமா எங்களுக்கு ஒரு 10 கிளைண்ட் கிடைப்பாங்க. முதல்ல எனக்கு நீங்க தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வண்டியோ டீலர்ஸோ முக்கியம். தயவு செய்து நல்ல வண்டிகள் மட்டும்தான் வியாபாரம். அடிபட்ட வண்டிகளோ, ஆக்சிடென்ட் ஹிஸ்டரியோ, சர்வீஸ் ரெக்கார்டு இல்லாத பெரிய வண்டிகள் நாங்க வியாபாரம் பண்றது இல்லைங்க. தயவு செய்து புரிஞ்சுட்டு கால் பண்ணுங்க. அதே மாதிரி வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தா தயவு செய்து கால் பண்ணுங்க. இல்லாட்டி அனாவசியமா கால் பண்ணி உங்க டைமையும் என் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டா 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,98,000 ஓட்டியிருக்காங்க. 1,98,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. சென்னை நம்பர்னால ரொம்ப சூப்பரான பிரைஸ்க்கு வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. 4 மேட்ஸ் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டயரும் ஆவரேஜா 80% இருக்கு. ஃபுட் ஸ்டாப் பேக் பம்பர் போட்டிருக்காங்க. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. வண்டியில ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. கிலோமீட்டர் இல்ல, எனக்கு கிலோமீட்டர் பிரச்சனை இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்ல தான்ப்பா வேணும், அது பிரான்ஸ் கலர் தான்ப்பா நான் தேடிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த பட்ஜெட்ல வண்டி இல்லைங்க, மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் கொளத்தூர், சென்னை. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 19 லட்ச ரூபா கேட்கிறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்க காரு சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்த பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர்ல 4x4ல சிக்மா 4 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான். 2018 மாடல், செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,09,000 ஓடி இருக்கு. 1,09,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. பைக்லுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. பைக்கில் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாவில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த 4x4க்கு 4x2க்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்ட்டு. 4x4ங்கிறது பீச் மண்ணில் ஓடுங்க, 4x2ங்கிறது பீச் மண்ணில் ஓடாது. இது ரெண்டு தான் வித்தியாசமே தவிர வேற எதுவும் கிடையாது. பீச் மண்ணில் டிரைவ் பண்றதுக்காக தான் 4x4 எடுக்கிறாங்க. ஃபுல்லி ட்ரெக்கிங்கா இருக்கும். இது ஆஃப் ட்ரெக்கிங்கா இருக்கும், அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. 4x4ல ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோ மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டயரும் 90% இருக்கு. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. ஃபார்ச்சுனர் தான் வேணும், அது ஆட்டோமேட்டிக் தான் நான் எடுப்பேன். எனக்கு செகண்ட் ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல, கிலோமீட்டர் 1க்குள்ள வேணும் தெரியும். உங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு 18 மாடல் 31 லட்சம் 32 லட்சம் சிங்கிள் ஓனர் வண்டி கேட்குறாங்க. ஆனால் நம்ம செகண்ட் ஓனருக்காக என்ன ரேட்டுங்களா கொண்டு வந்திருக்கோம்? வெறும் 25.5 லட்சம் தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுல இருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். 4 டயரும் புது டயர் போட்டாங்க. ப்ராப்பர் ரெக்கார்டு, ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, டிரைவர் போட்டு ஓட்டுறீங்கன்னா மேனுவல் போயிருங்க. டிரைவர் போடாமல் நான் மட்டும்தான் ஓட்டுறேன்னா ஆட்டோமேட்டிக் போய்க்கிங்க. கம்பல்சரி மைலேஜ் வைஸில் டிஃப்ரெண்ட் ஆகும். மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்குக்கும் குறைஞ்சபட்சம் 3 கிலோமீட்டராவது கிடைக்காதுங்க. ஆட்டோமேட்டிக் 3 கிலோமீட்டர் கிடைக்காது, மேனுவலுக்கு 3 கிலோமீட்டர் கிடைக்கும். அது உங்கள் விருப்பம். ஆட்டோமேட்டிக் எடுக்கிறனாலும் சரி எடுங்க, மேனுவல் எடுக்கிறனாலும் எடுங்க. நான் என்னுடைய சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, மேனுவல் எடுங்கன்னு தான் சொல்லுவேன். மேனுவல் தான் நீங்கள் ஓட்டுறக்கும் யூஸ் பண்ணுறக்கும் பெரிய வண்டிக்கு ஒரு நல்லா இருக்கும். இல்லை எனக்கு கை வலிக்கும், கொஞ்சம் டயர்ட் ஆயிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவாங்க 2.5ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 2010 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,10,000 ஓடி இருக்காங்க. 2,10,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஒரு சூப்பரான கலருங்க. எனக்கு தெரிஞ்சு இனோவா கிறிஸ்டா லான்ச் ஆனப்போ பர்டிகுலரா இந்த நெகாபால கலர் தான், பர்பிள், கிராண்ட் பர்பிள் கலர் மட்டும்தான் அதிக சேல் இருந்ததுங்க. இந்த ஒயிட்டோ சில்வர் அவ்வளோவா விற்கல. இந்த கிராண்ட் பர்பிள் கலர் தான் ரொம்ப அதிக சேல் இருந்தது. இப்போதான் ஒயிட் சில்வர்னு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான். இந்த கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர், ஒரு மரியாதைக்குரியான கலர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங் போட்டிங்கன்னா வண்டி பார்க்கறக்கே வேற மாதிரி இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் மாடல் தாங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாவில் எல்லாமே வந்துருங்க. செட்டு போட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஏசி அட்டகாசமாக இருக்குது. ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க, பேக் பம்பர் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா வந்துடும், எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. இன்ஜின் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனோவா தான் வேணும் எனக்கு. பர்டிகுலராக இந்த கலரில் நான் தேடிட்டு இருக்கேன்ப்பான்னு தெரியும் உங்களுக்கு. சூப்பர் பட்ஜெட்டில் டைப் 2 பண்ணி ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம் இனோவா, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூருங்க. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 6,50,000 ரூபா தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். சூப்பர் ரேட்டுங்க, அருமையான ரேட்டு, நல்ல மாடல், வி வேரியன்ட், சிங்கிள் ஓனருங்க. இன்னைக்கு ப்ராப்பர் ரெக்கார்டோட வண்டி கிடைக்கல, ரொம்ப ரொம்ப ரேரு. கலர் வைஸ் சூப்பரான கலர், நம்பி எடுக்கலாம். ரீவேல்யூஷன் நம்பர் 1ல இருக்கு. இனோவா இப்போ இல்லைங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு இனோவா ஆளும். அந்த அளவுக்கு இனோவா மார்க்கெட்ல செம்ம பூம்ல இருக்கு. 2006, 5 இனோவாலாம் இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ரொம்ப சூப்பரான கேட்டகரி இனோவா. பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். 7 சீட்டர்ல எனக்கு தெரிஞ்சு லோ பட்ஜெட்ல எடுக்கிறீங்கன்னா இனோவா மட்டும் லோ பட்ஜெட்ல எடுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸ் வைக்காது, ஒரு சின்ன சின்ன வேலைகளோட நிறுத்திடுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டால 2.4ல ZX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ZX-உம் Z-ம் ரெண்டுமே சேம் தாங்க. ZX-ங்கிறது டாப் வேரியன்ட், Z-ங்கிறது டாப் மாடல் தான். தயவு செய்து குழம்பிக்காதீங்க. 2020 மாடல், ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. சில்வர் மெட்டாலிக்ல ஒரு சூப்பர் பட்ஜெட்ல, கொஞ்சம் லேட்டஸ்ட்ல, ஒரு நல்ல கிலோமீட்டர்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. மேனுவல்ல ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், மால்டட் சீட்ஸ் வந்துடும்.
மிரர்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் மிரர்ஸ் வந்துடும், ஏ டு ஜெட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வெஹிக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி ஜிட்கோஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது, ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும், அண்டச்சஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க, பேக் பம்பர் வந்துருங்க, 4 டயரும் 90% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்கு. கிறிஸ்டா தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு சில்வர் கலரில் ஃபேன்சி நம்பரில் 6999 ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒசூர் நம்பரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொகேஷன் ஒசூர் தான். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 23 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க. இதுல இருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்தா ரெடி டு ரைடில் இருக்கு. எக்ஸ்ட்ரா தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல கேட்டகரியில் சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வெளிநாட்டில் இருந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் கால் பண்றீங்க. உங்களுடைய ஃபோன் கால்ஸ்லாம் நாங்கள் அட்டன் பண்ணி தான் இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. நீங்கள் கேட்குற வண்டிகள் எங்கள்கிட்ட இல்லாட்டி உடனுக்குடனே எங்களால் பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாளாவது டைம் வேணும். அவசரப்படாதீங்க. அட்வான்ஸ் போட்டு நிறைய பேர் ரொம்ப ப்ரெஷர் படுத்துறீங்க. ஏங்க உங்களை மாதிரி எனக்கு நிறைய பேர் அட்வான்ஸ் போட்டுருப்பாங்க. உங்களையவே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கும் நான் ஃபோன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இல்லாட்டி அவங்க பயந்துக்குவாங்க, என்ன பேமெண்ட்டை வாங்கிட்டு இப்போ வரைக்கும் என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்ட்டு. தயவு செய்து கொஞ்சம் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. அவசரப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல வண்டியா மட்டும்தான் கொடுப்போம். ஒரு வண்டி எங்களுக்கு பிடிக்கலாட்டி வேற வண்டி கண்டிப்பா நாங்க காமிச்சிருவோங்க. அவசரப்படாதீங்க ப்ளீஸ். பொறுமையா நீட்டா நிதானமா நல்ல வண்டியா எடுத்து தரேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர். நிறைய பேர் ஃபார்ச்சுனர் கொஞ்சம் லேட்டஸ்ட்ல கேட்டிருந்தீங்க. லேட்டஸ்ட்ல நம்மகிட்ட கிட்டத்தட்ட 13 வண்டிக்கு மேல லைவ்ல இருக்குங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரியில, என்ன பட்ஜெட்ல, என்ன வேரியன்ட்ல வேணாலும் கால் பண்ணுங்க. பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாங்க. 2020 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. 4x2ல ஆட்டோமேட்டிக்குங்க. 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 84,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தான். இது கலர் பாத்தீங்கன்னா சூப்பர் ஒயிட், பேரல் ஒயிட் கிடையாது, சூப்பர் ஒயிட். ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், ஏ டு ஜெட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி ஜிட்கோஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும், அண்டர்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. இதுல எல்லாம் அண்டர்சேஸ்ல ஒன்றும் ஆகாதுங்க. ஒரு சூப்பரான கேட்டகரி, ஒரு ரக்கடான கார். 4 டயர் 90% இருக்கு. வண்டி எடுத்தா ₹1 கூட வேலை கிடையாது. எனக்கு ஃபார்ச்சுனர் தான் வேணும், லோக்கல் நம்பர் தான் வேணும், அதுவும் ஃபேன்சி நம்பர் தான் இன்னும் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ல நல்ல பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வைகல் லொகேஷன் நாமக்கல். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 32 லட்சம் ரூபா கஸ்டமர் கேட்கறாங்க. அது நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க. இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு மேனுவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மேனுவல் தான் சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக் மைலேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதானே தவிர ரெண்டுமே சேம் பர்ஃபார்மன்ஸ் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கும் என்னன்னா மைலேஜ் குடிக்காது. அதுக்காக சொல்ல வரேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னா தாராளமா ஆட்டோமேட்டிக் எடுங்க. ஆட்டோமேட்டிக்ல எந்த ஃபெயிலியரும் கிடையாதுங்க. நிறைய பேர் ரூமர்ஸ் கிளப்புறாங்க ஃபெயிலியர் அது அப்படி இப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபார்ச்சுனரே 2008ல இருந்து ஃபார்ச்சுனரே இப்போ வரைக்கும் ஃபார்ச்சுனர் தாங்க. அதனால ஃபார்ச்சுனர் ஆல்வேஸ் ஃபார்ச்சுனர் தான். அதனால டோன்ட் வரி. ஃபார்ச்சுனர் இஸ் பெஸ்ட் வெஹிக்கிள். தாராளமா நீங்க எடுக்கலாம். டொயோட்டோ ஃபார்ச்சுனர். ஃபார்ச்சுனர்ல 4x4ல ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்த புது வண்டி கொண்டு வந்திருக்கேங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஆன் ரோடு 58 லட்சம் ரூபா என்னமோ வந்துருச்சுங்க. லெஜெண்டருக்கும் ஃபார்ச்சுனர் 4x4க்கும் வெறும் 5 லட்சம் தான் டிஃப்ரெண்ட். அந்த பட்ஜெட்ல ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கேன். 24 மாடல் ஒரே ஓனர், 4x4ல ஆட்டோமேட்டிக்குங்க. 19,000 தான் ஓட்டிருக்காங்க. 19,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. ஃபார்ச்சுனர் புது வண்டியை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்டாங்க. வண்டி அட்டகாசமா இருக்கு. ஜிஆர் கிட்டுன்னு ஒரு கிட் இருக்குங்க. செட்டு எப்படி சொல்றதுன்னா இன்டீரியர் டிசைனிங்க்கு ஜிஆர் கிட்டுன்னு அந்த அது மட்டும் ஃபார்ச்சுனர்ல போட்டிங்கன்னா இன்னும் ப்ரீமியமா இருக்கு. நான் முந்தானத்து ஒரு வண்டியில வண்டி நம்ம கெஸ்ட் ஒருத்தவங்க நம்மளை பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. அந்த வண்டியில பாத்துங்க ஜிஆர் கிட்டு போட்டிருக்காங்க. செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நான் அது உங்களுக்கு லைவ்ல வீடியோ அனுப்புறேன். வீடியோ ஒரு 2-3 நாள்ல பண்றேன் பாருங்க.
அருமையாக இருக்குது. செலவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபார்ச்சுனருக்கு அந்த மாதிரி பண்ணனா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது வண்டி உள்ள இன்டீரியர். அதனால் அந்த மாதிரி கிட்டு போடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபார்ச்சுனர் பெஸ்ட்டு வெஹிக்கிளுங்க. தாராளமாக கண்ணை மூடிட்டு எடுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது, ஒரு சிங்கிள் ஒர்க் கூட கிடையாது. ரெடி டு ரைடில் இருக்குது. நெக்ஸ்ட் சர்வீஸும் பண்ணிட்டாங்கங்க. அடுத்த 10,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஆயில் மாற்ற வேண்டியதே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்தீங்கன்னா ஓட்டனமான்னு இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி நிறைய பேத்துடைய கேள்வி, ஏன் 24 மாடல் 25 மாடல் எடுத்தவொடனே கொடுத்துட்றாங்க, ஏன் கிலோமீட்டர் இவ்வளோ கம்மியாக ஓட்டிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓட்டம் இருக்காதுங்க. ஆசைப்பட்டு எடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுக்காக எடுக்கலாம், சில பேர் லோன் போட்டு எடுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே போய் ஏன் கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்கன்னு அவங்கள்ட்ட போய் அதெல்லாம் கேட்க முடியாதுங்க. நமக்கு தேவை கிலோமீட்டர் கம்மியாக ஒரு வண்டி, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லாத வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கிற வண்டி, லோக்கல் நம்பரில் ஒரு வண்டி, ஃபேன்சி நம்பரில் ஒரு வண்டி, எல்லாமே சூப்பராக இருக்கிற வண்டி, ஷோரூமை விட ஒரு 10 லட்சம் கம்மியாக கிடைக்கிற வண்டி கிடைச்சா நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வைக்கல் லொகேஷன் நாமக்கல். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 10 லட்சம் கம்மியாக தராங்கங்க. 47 லட்சம் தான் கேட்குறாங்க. இதுலேயும் நெகஷியபிள் பண்ணி தரேன். நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுத்தலாம். ரொம்ப சூப்பரான கேட்டகரி, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ரூமியான் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா, எர்டிகா XL6 விட ரூமியான் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேங்க. ஓனர் ரிவ்யூவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிறிஸ்டாக்கு நிகரானா இல்லை, கிறிஸ்டாக்கு நிகர்லாம் கிடையாது. கிறிஸ்டா வேற, ரூமியான் வேற. ஒரு எர்டிகா விட XL6 விட ஒரு பெரிய வண்டி பார்க்குறீங்கன்னா ரூமியான் பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2024 மாடலுங்க, ஒரே ஓனருங்க, 17,651 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட்டு. இது ஒரு பெட்ரோல் மாடல். ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட்டு. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக KPS, ஏர்பேக், கீழே சென்ட்ரி, டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ், ப்ரீமியம் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், ரியர் வெண்ட் ஏசி வந்துருங்க, ஏர்பேக்ஸ் வந்துடும், பார்க்கிங் சென்சார் வந்துடும், ஆண்ட்ராய்டு கம்பெனி மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க வித் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸோட இருக்குங்க. ப்ளூடூத் ஃபோன் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் வந்துடும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல்லையே செக் பண்ணியிருக்காங்க, கஸ்டமரே செக் பண்ணியிருக்காங்க. 20 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்குது. ஒரு நல்ல பட்ஜெட்டில் ரூமியான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும்ப்பா, கிறிஸ்டா மாதிரியே ஒரு வண்டி வேணும்ப்பா, எனக்கு ஒரு 7 சீட்டரில் தேடிட்டு இருக்கேன்ப்பான்னு தேடுறவங்களுக்கு அருமையான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாங்க ரூமியான். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 14,50,000 ரூபா தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறோம். நீங்கள் வந்து வண்டியை பார்க்கணுன்னு எந்த நீடடும் இல்லை. உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, டைரக்டா உங்க வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துடலாங்க. மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்க. பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ, இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் அக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.